வணக்கம் நண்பர்களே, முக்கியமான செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை மேலே போட்ட கேஸை டிஆர் பாலு வாபஸ் வாங்கினார். காரணம் என்ன? மலை குறுக்கு விசாரணை செய்கிறாரு, அதை தாக்குப்பிடிக்க முடியாமல் வாபஸ் வாங்கினார் டிஆர் பாலு. தமிழக பாஜக என்ன பரப்பி விடுறாங்க? அண்ணாமலையும் டிஆர் பாலுவும் சமாதானம் ஆயிட்டாங்க, காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு பொய் செய்தியை பரப்பி விட்டுக்கு இருக்காங்க. இதற்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் பதிலடி கொடுக்குறாங்க. போன வீடியோவில் டீட்டெயிலாக அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழக பாஜக கும்பல் அவசரப்பட்டு அண்ணாமலைக்கு எதிராக வார்த்தைகளை விடுறாங்க. ஒரு சில பொறுப்பாளர்கள் ஹேஷ்டேக் போட்டு அண்டர் கிரவுண்ட் டீலிங் அண்ணாமலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அண்டர் கிரவுண்ட் டீலிங் அண்ணாமலையா ஹேஷ்டேக் போட்டு. இதுக்கு வி த லீடர்ஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வாலண்டியர்ஸு என்ன பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் முதல் டாப்பிக்காக பார்க்க போகிறோம். அண்டர் கிரவுண்ட் டீலிங் செஞ்சது நாங்களா நீங்களா அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. சமீபத்தில் உங்களுடைய ஒரு மெம்பர், அண்ணாமலைக்கு எதிரான குரூப்பில் ஒரு மெம்பராக இருக்கக்கூடிய டெல்லி ராஜகோபாலன் ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு. டிஎம்கே 2G கேஸை வின் பண்ணது அருண் ஜேட்லி மூலமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. உங்கால் இதுக்கு பதில் சொல்லுங்கள். டிஎம்கே 2G கேஸை வின் பண்ணுறதுக்கு எதுக்காக அருண் ஜேட்லி ஹெல்ப் பண்ணார்? அப்போ யார் அண்டர் கிரவுண்ட் டீலிங் பண்ணது டிஎம்கேவோட அப்படின்னு சொல்லிட்டு மொதல் கேள்வி கேட்குறாங்க. ரெண்டாவது கேள்வி, KN நேரு சம்மந்தப்பட்ட இடங்களில் இடி சோதனை நடத்தினாங்க. அதுபோக டிஜிபிக்கு கடிதம் எழுதினாங்க. இடி இவ்வளவு கோடி ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடிதம்லாம் எழுதினாங்களே. இந்த பரபரப்பான சூழலில் முத நாள் இடி ரைடை நடத்துது. மறுநாள் KN நேருவுடைய பையன் அருண் நேரு அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களை டெல்லியில் சந்திக்கிறார். எதுக்காக ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த நேரத்தில் அருண் நேரு அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க? அப்போது முத நாள் இடி ரைடு, அதிலிருந்து தப்பிப்பதற்காக நிதி அமைச்சரை அருண் நேரு சந்திச்சாரா? விளக்கம் கொடுங்க, எதுக்காக இந்த மீட்டிங் நடந்துச்சுங்கிற விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு ரெண்டாவது செக் வைக்கிறாங்க அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ். மூணாவது, அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தபோது டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2 அப்படின்னு 2 வெளியிட்டார். இந்த 2 ஃபைல்ஸ்லையும் டிஎம்கேவுக்கு எதிராக ஆதாரத்தோட பல ஊழல் புகார்களை முன் வச்சார். எப்படி முறைகேடாக சொத்துக்களை சேர்த்தாங்க டிஎம்கே நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களையும் ஆதாரத்தோட எக்ஸ்போஸ் பண்ணார் மலை. பிஜேபி மத்தியில் ஆட்சியில் தானே இருக்குது. இடி, சிபிஐ எல்லாத்தையும் வச்சுருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இந்த 12 வருடங்கள் டிஎம்கேவுக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்து எந்தெந்த டிஎம்கே முக்கிய புள்ளிகள் சிறைக்கு போயிருக்காங்க? எங்கள் லிஸ்ட்டை கொடுங்க பார்ப்போம். 2G கேஸையே நிறைவு செய்து ராசா, கனிமொழி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியலை. நீங்கள் அண்ணாமலையை அண்டர் கிரவுண்ட் டீலிங் பண்ணிட்டாருன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நறுக்குன்னு கேள்வி கேட்குறாங்க மலை ஆதரவாளர்கள். இதெல்லாம் ஒரு பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு. அடுத்து JVC ஸ்ரீராம் சொல்கிறாராம், கனெக்ட் த டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேனத்தனமாக ஒன்று பேசியிருக்காரு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் டிஆர் பாலு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் நின்னார். அப்போது NDA தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அந்த தொகுதியை ஒதுக்குனாங்க. அந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி அந்த தொகுதியில் போட்டிட்டு இருந்தா டிஆர் பாலு தான் ஜெயிப்பார். 36-38% வாக்குகளை பெற்று ஜெயிச்சிருப்பார். பிஜேபி 28% வாக்குகளை டச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அந்த தொகுதியை அண்ணாமலை கொடுத்து டிஆர் பாலுவுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேனத்தனமாக பேசுகிறாரு JVC ஸ்ரீராம். இவரெல்லாம் மதித்து எப்படி பல தேசிய ஊடகங்கள் கருத்து கணிப்பு எடுக்க விடுறாங்கன்னே தெரியலை. 2024 பாராளுமன்ற தேர்தலில் டிஆர் பாலு 52% வாக்குகளை வாங்கியிருந்தார். ஏடிஎம்கே 18% வாக்குகளை வாங்கியிருந்துச்சு. தமிழ் மாநில காங்கிரஸ் 14% வாக்குகளை வாங்கியிருந்துச்சு. டிஎம்கே 52%, ஏடிஎம்கே 18%, தமிழ் மாநில காங்கிரஸ் 14%. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. 2019க்கு போகலாம். 2019 அதே டிஆர் பாலு தான் அந்த தொகுதியில் நிற்கிறாரு. எவ்வளோ வாக்குகளை வாங்கியிருந்தார் தெரியுமா? 56%. 2024லையாவது 52% வாங்கினவர். 2019 56% வாக்குகளை வாங்கியிருந்தார் டிஆர் பாலு. அந்த 2019 ஏடிஎம்கே நின்றுக்கலாமே. ஏடிஎம்கே என்ன பண்ணாங்க தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை ஒதுக்கியிருந்தாங்க. பிஎம்கே 2019 20% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. ஏன் பிஎம்கேவுக்கு சீட்டு கொடுத்தாங்க? ஏடிஎம்கேவே நின்றுக்கலாம்ல. இதெல்லாம் ஒரு விஷயமா?
இந்த லட்சணத்தில் கனெக்ட் த டாட்ஸாம் ஜேவிசி ஸ்ரீராமுடைய அலப்பறை. என்ன சொல்கிறது? இப்போ உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கொடுக்கலாம். நயினார் கும்பல் அண்டர் கிரவுண்ட் டீலிங் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக்கை பரப்பிக்கிருக்காங்க. அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு உண்மையிலேயே அண்டர் கிரவுண்ட் டீலிங்கு டிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் தான் நடந்துக்கிருக்கு அப்படின்னு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.